Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Hindi Lesson 1 activities. Shortly, I will be uploading Lesson 2. Please subscribe to this channel so that you can get notified. Now, let's move on to the lesson. Shabdarth. மிருதுல் மிருதுல் அப்படின்னா கோமல் கோமல்னா என்னது சாஃப்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத் பாத் அப்படின்னா பத்தா லீவ்ஸ் இலைகள் சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் காத் காத் அப்படின்னா ஷரீர் த பாடி. நித்ரித் சோயா ஹுவா சோயா மீன்ஸ் ஸ்லீப்பிங் ஸ்லெப்ட் ஹுவா மீன்ஸ் ஆல்ரெடி ஸ்லெப்ட் சோயா ஹுவா. பிரத்யூஷ் प्रातः काल early morning சொல்வோம் இல்லையா. so that is called pratyush. next தந்திராலஸ் தந்திராலஸ்னா நீந்து சே அல்சாயா ஹுவா நீந்த் அப்படின்னா தூக்கம். ஸோ தூக்கத்திலிருந்து நம்ம சோம்பேறித்தனமா எந்திரிப்போம் இல்லையா, அதுதான் அல்சா. ஆலஸ்னா சோம்பேறித்தனம். ஸோ அதே தான் அல்சாயா ஹுவா, வெரி லேசி ஆஃப்டர் யோர் ஸ்லீப். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து லால்சா லால்சானா ஆசைகள். ஸோ இச்சான்னு சொல்லலாம், இல்லைன்னா குச் பானே கி சாஹ். குச் பானேனா யூ ஹாவ் டு அச்சீவ் சம்திங். से कवि को ऐसा विश्वास क्यों है कि उसका अंत अभी नहीं हुआ. ஸோ கவி கோ கவிதா ஆசிரியருக்கு வந்து ஐசா விஸ்வாஸ் என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, உஸ்கா அந்த் அப்படின்னா அந்த்னா முடிவு இல்லையா. ஸோ அந்த முடிவு வந்து வராது. அபி நஹி ஹோகா இப்ப அந்த முடிவு வராது அப்படின்னு எப்படி அவர் உறுதியா நம்பினாரு. ஸோ தட் இஸ் த கொஸ்டின். நவ் லெட்ஸ் see the answer. உஸ்கோ விஸ்வாஸ் है कि அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, உஸ்கோ அப்படின்னா அவருக்கு, விஸ்வாஸ் நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா அபி वो कमजोर नहीं है. कमजोर அப்படின்னா வீக். ஓகே, கம்சோர் நஹி है அப்படின்னா he is not weak. ஓகே, அபிது உஸ்கே அந்தர். உஸ்கே அந்தர்னா அவருக்குள்ளார. ஜீவன் கோ ஜீனே கே அந்த ஜீவனத்தை இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான, ஜீனேனா டு லிவ். ஓகே, ஸோ ஜீனே கேலியே உற்சாகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மோட்டிவேஷன், அந்த ஸ்பிரிட், प्रेरणा व ऊर्जा कूट कर भरी है. அதான் அந்த மோட்டிவேஷன், அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அது எல்லாமே கூட்டுக்கர் பரி ஹே. பரினா ஃபுல். ஸோ அவரோட மனசுல வந்து அவ்வளோ ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழணும், அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்து இருந்துச்சு. ஏக் மனுஷ்ய ஒரு மனுஷன் வந்து தபி ஸ்வயம் கா அந்த தன்னுடைய ஸ்வயம் அப்படின்னா ஓன் செல்ஃப் இல்லையா, முடிவை, தன்னுடைய முடிவை என்னைக்குமே தேடணும்னு ஆசைப்பட மாட்டான். அந்த மான் லேத்தா ஹே அப்படி அவன் ஆசைப்படுறான் அப்படின்னா, ஜப் வஹ் அவனோட லைஃப்ல अपने अंदर की ऊर्जा அவனுக்குள்ளார இருக்கிற, அந்தர்னா இன்சைடு, அவனுக்குள்ளார இருக்கிற அந்த மோட்டிவேஷன் வந்து கம்மியா ஆயிருக்கும். இல்ல அப்படின்னா உற்சாகோ கம் கர் தேத்தா ஹை உற்சாகம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவனுக்கு சில டைம்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம எப்போதுமே மோட்டிவேஷனல் ஸ்பிரிட்டோட இருக்கணும். கைசா வஹ் ஸ்வயம் கா அந்தமான் லே எப்படி ஒருத்தர் வந்து தன்னைத்தானே ஸ்வயம் அப்படின்னா செல்ஃபா, அந்த அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வர முடியும். அப்படி முடிக்கவே கூடாது நம்ம. இஸ்லியே உஸ்கா விஸ்வாஸ் ஹே கவியோட நல்ல விஸ்வாசம் என்ன அப்படின்னா, அந்த கி ஓர் ஜானே வாலா நஹி ஹே. அந்த அப்படின்னா முடிவு. ஸோ முடிவு கிட்ட போற மாதிரி ஒரு எண்ணங்கள் கூட நமக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. सेकेंड क्वेश्चन, फूलों को अनंत तक विकसित करने के लिए कवि कौन कौन सा प्रयास करता है.
ஸோ ஃபூலும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் இல்லையா? ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு அனந்த், அந்த்னா எண்டிங், அனந்த் அப்படின்னா எண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த பூக்களை வந்து தூங்கிட்டு இருக்கிற பூக்களை எழுப்புறதுக்கு என்னென்ன கவுன்ஸா பிரயாஸ், பிரயாஸ்னா டெக்னிக்ஸ். ஸோ என்னென்ன பண்றாரு, என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். फूलों को विकसित करने के लिए कवि उन कोमल कलियों को जो इस संसार से अनभिज्ञ है और सुप्त अवस्था में पड़ी हुई है अपने कोमल स्पर्श के जागृत करने का प्रयास करता है. அதாவது நம்ம பார்க்கலாம், ஃபூலோங்கோ அப்படின்னா அந்த பூக்கள். இங்க வந்து பூக்கள் அப்படின்னா இளமையான வயதுல இருக்கக்கூடியவர்கள், வாலிப யூத்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் வந்து அவர் பூக்கள் கூட கம்பேர் பண்றாரு. உன் கோமல் கலியும், கோமல்னா என்ன பார்த்தோம் நம்ம, சாஃப்டான, கலியும் அப்படின்னா பட்ஸ், ஓகேவா? ஸோ அந்த மொட்டுக்கள், ஸோ அந்த மொட்டுக்கள் எல்லாம் வந்துட்டு சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்களை இஸ் சன்சார் கே அன்பிக்ஞ ஹே, அதாவது சன்சார் அப்படின்னா இந்த உலகத்தை பத்தின ஒரு அவேர்னஸ், என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படிங்கறத புரிஞ்சுக்காம இருக்கக்கூடியவர்கள் சில பேரு. और सुप्त अवस्था में पड़ी हुई है. सुप्त अवस्था, अवस्थाना என்னது, டிஃபிகல்ட், அவஸ்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா, டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவஸ்தையில தன்னைத்தானே ஆளாக்கிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சுப்த் அவஸ்தானா இட் இஸ் நம்மளுக்கு தெரியாம நம்ம போய் சில விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம் இல்லையா தேவையில்லாம. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அப்னே கோமல் ஸ்பர்ஷசே, தன்னுடைய கோமலமான சாஃப்டான அந்த ஸ்பரிசத்தால ஜாகிருத் கர்னேகா, ஜாகிருத் அப்படின்னா டு வேக்கப், वेकनिंग பண்றது, அவேக்கனிங், ஜாகிருத் करने का प्रयास करता है. he is trying to awaken the minds of the people. அதுதான் இந்த லைன்ல சொல்ல வந்திருக்காரு. ताकि वो निंद्रावस्था से जागर कर, निंद्रावस्था அப்படின்னா ஆவஸ்தா பிளஸ் நிந்திர. நிந்திரானா என்ன பார்த்தோம் நம்ம, அந்த தூக்கம் இல்லையா, ஸ்லீப்பிங். ஸோ தூக்கம் அப்படின்னா இங்க வந்து தூங்குறது கிடையாது, நம்ம லைஃப்ல ஒண்ணுமே பண்ணாம இருக்கோம் இல்லையோ, ஸோ அதுதான் வந்து நிந்திராவஸ்தான்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம வெளியே வந்து एक मनोहरी सुबह के दर्शन कर सके. एक मनोहरी सुबह, சுபஹ்னா என்ன, மார்னிங் இல்லையா, மனோஹரினா அந்த மனோரமான, அது ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு மார்னிங்க எப்படி அந்த மொட்டுக்கள் விரிஞ்சு பாக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து லைஃப்ல தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா எழும்பி வந்து லைஃப்ல முன்னேறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அர்த்தாத் உஸ் யுவா பீடி கோ, இங்க யுவா அப்படின்னா யூத் பீப்புள், பீடி அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாரும், ஃபாதர் சன் அந்த மாதிரி ஆல் த பீப்புள் இன் திஸ் ஜென்ரேஷன்கோ நிந்திராசே, நிந்திரானா தூக்கத்திலிருந்து, ஜகானே கா பிரயாஸ் கர்த்தா है, சேம் திங், वेकनिंग देम फ्रॉम स्लीपिंग, जो अपने जीवन के प्रति सचेत न रहकर अपना मूल्यवान समय व्यर्थ कर रही है. जो अपने அப்படின்னா யார் ஒருத்தவங்க ஜீவன் கே தன்னுடைய லைஃப்ல பிரதி சச்சேத் ந ரஹ்கட், பிரதி சச்சேத் அப்படின்னா என்கேஜ்டா இருக்காம அப்படியே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. சச்சேத் அப்படின்னா யூ ஆர் என்கேஜிங் யோர் செல்ஃப், பட் என்கேஜ் பண்ணாம இருக்கிறாங்க, சும்மா ஐடியலா இருக்கிற பீப்புள். அப்படின்னா மூல்யவான் சமை, மூல்யவான் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம், சமைன்னா டைம்ஸ் இன் யோர் லைஃப், லைஃப்ல வந்து நமக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த டைமை வந்து வியர்த்து கர் சக்தி, வேஸ்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும், வேயே சப் அப்பனி கவிதா கே மாத்தியம் சே கர்னா சாஹ்தா ஹை, நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்பிரிட்டோட வாழ்க்கையில முன்னேறணும்.
क्वेश्चन नंबर 3, कवि पुष्पों की तंद्रा और आलस्य दूर हटाने के लिए क्या करना चाहता है? கவி வந்து இந்த புஷ்பம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட தந்திரா அப்படின்னா தூங்குறது, ஆலசிய அப்படின்னா லேசினஸ், இது ரெண்டையும் தூர் ஹட்டானே கேலியே எப்படி துரத்தி அடிக்கிறாரு. தூர் ஹட்டானேனா த்ரோயிங் தெம் அவே, எதை இந்த தூக்கத்தையும் அந்த லேசினஸையும் எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் த क्वेश्चन. पुष्पों के तंद्रा व आलस को हटाने के लिए कवि अपने स्पर्श से उन्हें जगाने का प्रयास करता है. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் ஆன்சரில் பார்த்தோம் இல்லையா, அதே ஆன்சர் தான் இது. புஷ்பம் அந்த பூக்களோட தூக்கத்தையும் லேசினஸையும் ஹட்டானேனா துரத்தி அடிக்கிறதுக்கு, டு டேக் அவே த லேசினஸ், கவி வந்துட்டு அப்பனே ஸ்பர்ஷசே, அப்பனே ஸ்பர்ஷம்னா அந்த ஸ்பரிசத்தை வச்சு தன்னோட கைகளை வச்சு ஜகானே கா பிரயாஸ் கர்த்தா है, அவங்கள எழுப்ப ட்ரை பண்றாரு. ஜகானே அப்படின்னா अवेकनिंग, टू वेकन देम. जिस तरह वसंत आने पर उसके मधुर स्पर्श से फूल और कलियों खिल जाती है. எப்படி வந்து ஜிஸ் தரஹ்னா எப்படி வந்து வசந்த காலம், வசந்த ஆனே பர்னா வசந்த காலம் வருது அப்படின்னா உடனே என்ன ஆகும், உஸ்கே மதுர் ஸ்பர்ஷசே, அந்த சாஃப்டா அந்த தென்றல் காற்று அடிக்கும் போது அந்த பூக்களும் அந்த மொட்டுக்களும் அழகா விரியும் இல்லையா, அந்த மாதிரி ஃபூல் அவுர் கலியாங் கில் ஜாத்தி ஹை. கில் அப்படின்னா ப்ளூமிங். ஸோ அந்த தென்றல் காற்று பட்டு அந்த மொட்டுக்கள் எல்லாம் எப்படி பூவாகுதோ அந்த மாதிரி தன்னுடைய வார்த்தைகளால இந்த யுவன் யுவதி அதாவது யங் பீப்புளை எழுப்புறாரு. உசி தரஹ் கவி பி பிரத்யன்ஷீல் கர்த்தா ஹை, அதே மாதிரி அவரும் வந்து மோட்டிவேட் பண்றாரு கவிஞர். ஓகே, कविता से आगे. सो बसंत को ऋतुराज क्यों कह जाता है, आपस में चर्च कीजिए. வசந்த் தான் பசந்த்னு சொல்றாங்க. ஸோ அந்த வசந்த காலம் இருக்கு இல்லையா, அதை வந்து காலங்களோட ராஜா அப்படின்னு ஏன் சொல்றோம், ரித்துராஜ் கஹதே ஹை, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க क्वेश्चन. ஸோ லெட் அஸ் see the answer. हमारे देश में छह ऋतुए होती है. நம்ம நாட்டில் வந்து 6 விதமான காலங்கள் இருக்கு, சீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட் அஸ் see கிரீஷ்ம ரித்து. கிரீஷ்ம ரித்து அப்படின்னா சம்மர் சீசன். ஓகே, வர்ஷா ரித்து, வர்ஷானா என்னது, ரெயின் இல்லையா, ஸோ வின்டர் சீசன். ஷர்த் ரித்து அப்படின்னா ஆட்டம் சீசன், அந்த இலையுதிர் காலம் சொல்லுவோம் இல்லையா அது. ஹேமந்த் ரித்து, ஹேமந்த் ரித்துன்னா வின்டர் சீசன், இதுல வந்து முன்பனி காலம் சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வின்டர் வரும்ல அது. ஷிஷிர் ரித்து அப்படின்னா அதுவும் வின்டர் தான், பின்பனி காலம், when the winter is going to end இல்லையா, ஸோ அது. और वसंत ऋतु, அது வசந்த காலம், the spring season. So all these are the seasons in our country. इसमें वसंत को ऋतुराज कहते हैं. இந்த சீசன்ல எல்லாம் வச்சு வசந்த மட்டும்தான் நம்ம ऋतुराज அப்படின்னு சொல்றோம். क्योंकि ஏன் அப்படின்னா இஸ் ரித்துமே, இந்த காலத்துல தான், ரித்து அப்படின்னா இந்த சீசன்ல தான் न अधिक सर्दी पड़ती है. न अधिक सर्दीना अधिकना அதிகமான, न अधिकना ரொம்ப அதிகமா இருக்காது. என்ன இருக்காதுன்னா குளிர் இருக்காது. சர்தினா கோல்டு இல்லையா, குளிர் வந்து இருக்காது. அதே மாதிரி ந அதிக் கர்மி, கர்மி அப்படின்னா வெயில், இந்த டைம்ல ரொம்ப வெயிலும் அடிக்காது. अंग्रेजी महीने के अनुसार, अंग्रेज அப்படின்னா இங்கிலீஷ் கேலண்டர் படி எந்தெந்த மந்த்ஸ் நம்ம ஸ்ப்ரிங் சீசன் சொல்றோம் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே होती है. மார்ச் அண்ட் ஏப்ரல் தான் சொல்லியிருக்காங்க. इसमें वसंत पंचमी नानक त्योहार आता है. அதாவது இந்த டைம்ல தான் இந்த ஸ்ப்ரிங் சீசனை வெல்கம் பண்றதுக்காக சில ஃபெஸ்டிவல்ஸ் இந்த கண்ட்ரில செலிப்ரேட் பண்றாங்க. என்னென்னா வசந்த் பஞ்சமி, பஞ்ச் அப்படின்னா 5, the 5th day of the birth of the spring season அப்படின்னு சொல்றது தான் வசந்த் பஞ்சமி. நானக் தியோஹார், பீலி சர்சோங் கில்தி ஹே, அந்த டைம்ல தான் பீலி அப்படின்னா எல்லோ கலர்,
சர்சோம் அப்படின்னா அந்த வயல்ல இருக்கக்கூடிய அந்த செடிகள்ல தானியங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே கதிரெல்லாம் முத்தி அந்த எல்லோ கலர்ல இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அறுவடை காலம். ஸோ அதுதான் அந்த பீலி சர்சோம் கில்தி. பேடோம் பர் நயே பத்தே நயி கோப்பல் ஆத்தி ஹே. பேடோ அப்படின்னா ட்ரீஸ், அதுல என்ன வரும், நயே பத்தே, நல்ல புதுமையான அந்த இளமையான லீவ்ஸ் வந்து உருவாகும், இளந்தளிர்கள். ஆம் கே போரே பி லகுதே ஹே. ஆம் அப்படின்னா என்னது, மேங்கோ. ஸோ அந்த மேங்கோ சீசன், மாம்பழம் வந்து வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருவாகும் மரத்துல. ஏ சபி கேலியே, இந்த எல்லாமே स्वास्थ्य वर्धक भी होती है, इसलिए इसे ऋतुराज कहते हैं. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே ரொம்ப அருமையா இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிராது, வெயில் அடிக்காது. அதே டைம்ல வசந்த காலம் தொடங்கும் போது இலைகள் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா கண்ணுக்கு கிரீனா காட்சி அளிக்குது. இதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால வசந்த காலத்தை காலங்களின் ராஜா அப்படின்னு சொல்றோம். नेक्स्ट क्वेश्चन, वसंत ऋतु में आने वाले त्योहारों के विषय में जानकारी एकत्र कीजिए और किसी एक त्योहार पर निबंध लिखिए. सो दिस इज योर ओन क्रिएटिविटी थिंकिंग ना. அதாவது வசந்த காலத்துல, வசந்த ரித்துமே ஆனே வாலே தியோஹார், தியோஹார் மீன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்த டைம்ல என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஆல் ஓவர் த கண்ட்ரி அப்படின்னு நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஜான்காரினா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் இந்தியா டியூரிங் த ஸ்ப்ரிங் சீசன். और किसी एक त्योहार पर ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், உங்களுக்கு பிடித்த ஃபெஸ்டிவல் எடுத்துட்டு அது பற்றி நீங்க ஓன்ல ஆன்சர் தரணும். Okay, so let us see the short gist of this answer. वसंत ऋतु खोल 2 महीने में से कुछ अधिक रहती है. so वसंत ऋतु அந்த ஸ்ப்ரிங் சீசனோட டைம் பாத்தீங்கன்னா 2 இல்லையா, 2 மஹினே அப்படின்னா 2 மாசம். இந்த சீசன் வந்து ஒரு 2ல இருந்து 2.5 months வந்து எடுத்துக்கும் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப தொடங்கும் அப்படின்னா ஆதே ஃபால்குன் சே ஷுரு ஹோக்கர். இப்ப நம்மளுக்கு தமிழ் கேலண்டர் இருக்கு இல்லையா, சித்திரை வைகாசி அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஹிந்திலையும் வந்துட்டு கேலண்டர் இருக்கு. ஸோ அதன்படி ஃபால்குன் அப்படின்னா த லாஸ்ட் 12th month ஆஃப் த இயர் தான் அவங்க ஃபால்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆதே அப்படின்னா ஹாஃப். ஸோ அந்த 12th monthல பாதியை விட்டுட்டு மீதி பாதி இருக்கிற நாட்கள்ல தான் வசந்த காலம் வந்து தொடங்குது. ஓகே, ஷுரு மீன்ஸ் இட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். எப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஒரு 2 months வரைக்கும் இருக்கும். ஸோ चैत बैसाख के कुछ दिनों तक रहती है. பைசாக் அப்படின்னாலே அவங்க செலிப்ரேட் பண்ற அந்த ஃபெஸ்டிவல் தான், அதுவே பைசாக்னு சொல்றாங்க. தட் இஸ் சைத் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ அந்த மாதிரி ஒரு 1.5 to 2 months தான் சைத் பசாக் கே குச் தினோ அப்படின்னா அது வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்றோம். अतः इस ऋतु में மஸ்த் பரி ஹோலி ரங்கோங் கா தியோஹார். ஸோ இந்த காலத்துல இந்த ரித்து டைம்ல வந்துட்டு மஸ்த் பரி, மஸ்த்னா ஃபன், பரினா ஃபில்டு வித், ஸோ ஃபன் ஃபில்டு ஃபெஸ்டிவலான ஹோலியை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் இன் வெல்கமிங் த ஸ்ப்ரிங் சீசன். அப்புறம் வசந்த் பஞ்சமி நம்ம சொன்னோம் இல்லையா, த 5th day, பாஞ்ச் அப்படின்னா 5. ஸோ பஞ்சமினா 5th day ஆஃப்டர் த பர்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் சீசன், அதையும் ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க. தேவி சரஸ்வதி கி பூஜா, சரஸ்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க, அது ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க. கேத்தி மே பக்கி ஃபசல், கேத்தி அப்படின்னா ஃபீல்ட்ஸ் இல்லையா, வயல்ல. பக்கி ஃபசல்னா அந்த கிராப்ஸ், கதிர் வந்து முத்தி போயிருக்கும். பக்கினா இட் இஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்டிங் டைம். ஸோ பக்கி ஃபசல் और பீலி சர்சோம். அப்ப அந்த முத்தின கதிர் எப்படி காட்சி அளிக்குது அப்படின்னா அப்படியே கோல்டன் கலர்ல, எல்லோ கலர்ல அது இருக்கும். ரங் அப்படின்னா கலர். ஸோ அந்த அறுவடை காலத்தையே நம்ம ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றோம். அப்புறமா பைசாக்கி, பைசாக்கிங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல் தான், செலிப்ரேட்டிங் த எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஆதி தியோஹார் மனாயே ஜாத்தே ஹே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல்ஸ்.
இதுல உனக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் எதுவோ யூ கேன் டேக் தட் அண்ட் एलैबोरेट इट इन योर ओन वर्ड्स. सो वसंत ऋतु भारत के प्राकृतिक सौंदर्य से पूर्ण करने के ऋतुओं का विशेष योगदान है. सो भारत அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியால பிராகிருத்திக் சௌந்தர்ய கே, பிராகிருத்திக் சௌந்தர்ய, பிராகிருத்திக்னா நேச்சர் இல்லையா, சௌந்தர்ய அப்படின்னா அழகு. ஸோ நம்மளோட நேச்சுரல் பியூட்டியை வந்து பூர்ணமாக்கிறதுக்கான सीजन्सல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சீசன் தான் ஸ்ப்ரிங் சீசன். यहाँ की ऋतुओं में वसंत ऋतु सबसे प्रमुख है. இதே தான் சொல்றாங்க. இங்க இருக்கிற சீசன்ஸ்லே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சீசன் வந்து நம்ம வசந்த காலத்தை தான் சொல்றோம். பிரமுக் அப்படின்னா த ஹெட் ஆஃப் த சீசன்ஸ், ராஜா, கிளைமேட்ஸ்கே ராஜா அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் சீசன் தான். இது எப்ப தொடங்குச்சு? இது நம்ம லாஸ்ட் ஆன்சர்ல பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த ஹிந்தி கேலண்டர் படி 12th மந்தோட பாதியில தொடங்கிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் முடியிற வரைக்கும் இருக்கும்னு. அதே தான் இங்க யஹ் ஃபால்குன் வ சைத் மே शुरू होती है. ஃபால்குன் வ சைத் அப்படின்னா 12th மந்தோட எண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மந்தோட कैलेंडर मंथोட स्टार्टिंगல தொடங்கும். चारों ओर उल्लास और आनंद का वातावरण होता है. सो चारों ओर எல்லா பக்கமும் உல்லாஸ் அப்படின்னா உல்லாசமா, ஹாப்பியான, ஆனந்தனாலும் ஆனந்தமான வாதாவரண், வாதாவரண்னா அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ நம்மளை சுற்றி அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப குளிராது, ரொம்ப வெயில் அடிக்காது, பூக்கள் எல்லாம் அந்த லீவ்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும், புது லீவ்ஸ் எல்லாம் மரத்துல. उत्तर भारत व बंगाल में, उत्तर भारतना नॉर्थ इंडिया, बंगालना बेंगाल இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால் சொல்றோம் இல்லையா. ஸோ அங்க வந்துட்டு தேவி சரஸ்வதி की पूजा की जाती है. சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்றாங்க இந்த ஸ்ப்ரிங் சீசனை வரவேற்று. பீலே வஸ்து பஹன்தே ஹை, எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. பீலே பக்வான் ஃபி பனாயா ஜாத்தா ஹை, அவங்க செய்யக்கூடிய ரெசிபி சாப்பாடு, பக்வான் அப்படின்னா சாப்பாடு, அந்த பூஜைகளுக்கான பிரசாதம், அது எல்லாமே கூட எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்றாங்க. ஏன் அப்படின்னா क्योंकि, ஏன் அப்படின்னா सरसों की पीली फसल लहलहरा उठते हैं. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வயல்ல வந்துட்டு கதிர்கள் எல்லாம் முத்தி போய் அறுவடைக்கு ரெடியா இருக்கு. அப்ப வந்து இட் இஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்டிங் டைம்ல கோல்டன் கலர்ல அந்த பேடி, அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகிறதுனால அவங்க எல்லோ ஃபெஸ்டிவல்னு இதை செலிப்ரேட் பண்றாங்க. மானோ தர்த்தி நே பீலி சாதர் ஓடலி ஹை, அதாவது தர்த்தி அப்படின்னா எர்த் இல்லையா, பூமின்னு சொல்றோம்ல, பூமி ஃபுல்லா மஞ்சளை வந்து அப்படியே தூவி பெட் மாதிரி விரிச்ச மாதிரி இருக்குமா. பீலி சாதர் ஓடேலி ஹைனா அப்படியே எல்லோ கலர் பெட்ஷீட்டை விரிச்ச மாதிரி ரொம்ப அழகா காட்சி அளிக்கும். यह एक सामाजिक त्योहार भी है. सामाजिक त्योहार ना इट इज फॉर एवरीवन, सोशलाइज பண்ற त्योहार தான். इट इज नॉट फॉर पर्टिकुलर ग्रुप ऑफ पीपल. எல்லாருமே இந்த ஸ்ப்ரிங் சீசனை वेलकम பண்றாங்க. क्योंकि ஏன்னா इस पर लोगों मेलों में मित्रों सगे संबंधियों में मेल जोल बढ़ता है. அதான் மித்ரோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஹோலி எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இங்க. குச் லோக், சில பேர் வந்து ஆஜ் சே अपने बच्चों की पढ़ाई शुरू करता है. அந்த வசந்த காலம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குற மாதிரி தன்னோட சின்ன குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுத படிக்க சொல்வோம் இல்லையா, அதுக்கான ஸ்டெப்பையும் இப்பதான் எடுக்கிறாங்க. பச்சோன்னா சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனுக்கு படாயி ஷுரு, தே ஸ்டார்ட் டு லேர்ன். அதனாலதான் சரஸ்வதி தேவிக்கு நம்ம பூஜை பண்றோம். रंग बिरंगे फूल खिले है. रंग बिरंगेना कलरफुल, फूल அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இப்பதான் வந்து பூக்க ஆரம்பிக்குது. கில்தே ஹேனா பூக்க ஆரம்பிக்குது. அந்த பூக்கள் மேல பூக்க ஆரம்பிச்சோன்னே என்ன வரும், அந்த ஹனி பீஸ் எல்லாம் வரும் இல்லையா, பட்டர்ஃப்ளைஸ் வரும் இல்லையா, அதான் பவ்ரே, தித்திலியா, मंडराती. प्रकृति के सौंदर्य में चार चांद लगाती है. பௌரேனா ஹனி பீஸ், அந்த பீஸ் இருக்கும் இல்லையா, தித்திலியானா பட்டர்ஃப்ளைஸ். ஸோ இந்த மாதிரி நல்ல எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இது சந்தோஷம் தரக்கூடிய காலமா இருக்கு.
प्रातः कालीन भ्रमण तो अनूठा आनंद देता है वसंत ऋतु को मधु ऋतु भी कहते हैं. அதாவது பிரம்மதேவர் வந்து இந்த வசந்த காலத்தை நம்மளுக்காகவே கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஆனந்தமா இருக்கு. இது அதனால நம்ம மது ரித்து அப்படின்னு சொல்றோம். மது அப்படின்னா என்ன? ஹனி இல்லையா? சோ அந்த தேன் மாதிரி இனிக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால वसंत कालत मधु ऋतुनु சொல்றோம். लोक गीतों की मधुरता और प्राकृतिक सौंदर्य भाव शून्य कर देते हैं. அதாவது கீதோங்கி மதுரத்தா நம்ம பாட்டு பாடும்போது கிடைக்கும் இல்லையா அந்த மதுர்னா அந்த இனிமையான பாடல்கள். ஸோ அது கூடயும் நம்ம இந்த வசந்த காலத்தை கம்பேர் பண்ணலாம். ஆயா எப்படி அப்படின்னா இது ஒரு சின்ன பாடல் கொடுத்துருக்காங்க. ஆயா ரித்துராஜ் வசந்த் ஷீத் கா ஹுவா அந்த். ஆயானா வந்துட்டாங்க. யாரு அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன் ஹேஸ் கம். ரித்துராஜார் வசந்த் ஷீத் கா ஹுவா அந்த். அந்த்னா முடிவு. எதோட முடிவு? ஷீத் அப்படின்னா அந்த கோல்டு சீசன்லாம் முடிஞ்சு வின்டர் எல்லாம் முடிஞ்சு நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அதுதான் வந்து ஷீத்னா வின்டர் சீசன். ஸோ அது முடிஞ்சு நம்மளுக்கு வசந்த காலம் வருது. பாகோமே ஹரியாலி ஹோ சாயி. பாகோ அப்படின்னா என்னது? கார்டன் இல்லையா? ஸோ கார்டன் ஃபுல்லா பச்சை பசேல்னு, ஹரியாலினா பச்சை பசேல்னு இருக்கு. பிரகிருதி மன்மோகனே ஹுய். மன்மோகன் அப்படின்னா மனசு வந்து அப்படி நிறைஞ்சு இருக்கு. பிரகிருத்தினா நேச்சர். நம்ம நேச்சரை போய் சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மனசை கவர்ற மாதிரி இருக்குமா. ஜூம் ரஹே ஹே. ஜூம் அப்படின்னா ஸ்விங் பண்றோம்ல, ஜூலால ஸ்விங் பண்ற மாதிரி சுத்துற மாதிரி. ஜூம் ரஹே ஹே. திக் திகந்த் சா ரஹா ஹே ஆனந்த். அதாவது நம்ம மனசு ஃபுல்லா வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனந்த வெள்ளத்துல நம்ம மிதக்கிற மாதிரி இருக்குமா இந்த வசந்த காலம். नेक्स्ट ऋतु परिवर्तन का जीवन पर गहरा प्रभाव पड़ता है. ரித்து பரிவர்த்தன் அப்படின்னா ரித்துனா சீசன் இல்லையா? ஸோ இந்த சீசன் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப ஜீவன் நம்ம லைஃப்லயும் வந்து ஒரு டீப் சேஞ்சஸ் வரும். கஹரா பிரபாவ். கஹரா மீன்ஸ் டீப். பிரபாவ்னா இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ வந்து வின்டர் சீசன்ல இருக்க மாதிரி சம்மர் சீசன்ல இருக்காது. கரெக்டா? சம்மர்ல இருக்க மாதிரி ஸ்ப்ரிங்ல இருக்காது. ஸோ வென்எவர் த சீசன் சேஞ்சஸ் some changes happen in our life also. इस कथन की पुष्टि आप किन किन बातों से कर सकते हैं? ஸோ இந்த மாதிரி இப்போ சீசன் மாறுற மாதிரி உங்களுக்குள்ள என்னென்ன மாறும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ். ரித்து பரிவர்த்தன் கா ஜீவன் பர் கஹரா பிரபாவ் படுத்தா ஹை. கண்டிப்பா வந்து சீசனல் சேஞ்சஸ் ஆகுறப்ப லைஃப் ஆல்சோ சேஞ்சஸ். எப்படி அப்படின்னா உஸ்கே கான்பான் நம்ம வந்து சாப்பிட்றதுல இருந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் நடக்கும். குளிர்காலத்துல நம்ம உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்காக சாப்பிடுவோம். அதே வெயில் காலம் வந்தா குளிர்மைப்படுத்திக்கிறதுக்காக we will change our food lifestyle இல்லையா? उसके पहनने அப்ப அதே மாதிரி the dress we wear also changes from winter season to summer season. उस समय के त्योहार festivals பாத்தீங்கன்னா there will be difference in the seasons. उनका स्वास्थ्य पर प्रभाव है. सो இது எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் நடக்கும். अतः जैसी ऋतु होगी उपरोक्त बातों भी उसी के अनुसार होगी. सो ऋतु அதாவது சீசன் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல சில டைம் சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறும். அதுக்கேத்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி யூ ஹாவ் டு லீட் யுவர் லைஃப். नेक्स्ट अनुमान और कल्पना. कविता की निम्नलिखित पंक्तियों पढ़कर बताइए कि इनमें किस ऋतु का वर्णन है. ஸோ இங்க கீழே வந்து கவிதா கொடுத்துருக்காங்க. ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை படிச்சுட்டு निम्नलिखित पंक्तियों அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட் தீஸ் லைன்ஸ். पढ़कर बताओ. You have to tell which season does it belong to. Okay, so let us read the first line. फूटे है आम के बौर. so फूटे है ना இப்பதான் வந்து துளுத்து வருது. என்ன அப்படின்னா ஆம் கே போர் மாமரத்துல இலைகள் எல்லாம் துளுத்து வருது. ஸோ இது என்ன சீசனா இருக்கும்? கண்டிப்பா
the birth of the spring. So vasanta ritu. அடுத்தது பௌர் 1122 ஹே. ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப காஞ்சு போய் இலைகள் எல்லாம் கீழே கொட்டி இருக்கும். ஸோ இது என்ன சீசனா இருக்கும்? ஆட்டம் சீசன் இல்லையா? ஸோ தட் ஒன். ஹோலி மச்சி டோர் டோர். ஸோ ஹோலி பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் திஸ் சீசன்? இட் இஸ் வசந்த ரித்து. நெக்ஸ்ட் சபி பந்தன் டூட் ஜாத்தே ஹே. அதே மாதிரி தான். பந்தன் அப்படின்னா டுகெதர்னஸ். சூட் ஜாத்தே ஹே அப்படின்னா இட் இஸ் அகெயின் ஸ்டாண்ட் லோன் மாதிரி. இந்த மரம் எல்லாம் வந்து இலைகள் எல்லாம் கொட்டிட்டு வின்டர் சீசன் அப்ப நிக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ். ஸோ இந்த கவிதால இஸ் கவிதாமே வசந்த ரித்து வர்ணன் வந்து எந்தெந்த லைன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆம் கே பௌரே இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன். நெக்ஸ்ட் ஹோலி கே தியோஹார். ஸோ இது ரெண்டும் வந்து நம்மளோட வசந்த காலத்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட் क्वेश्चन नंबर 2. स्वप भरे कोमल कोमल हाथों को अलसाई कलियों पर फेरते हुए कवि कलियों की प्रभात के आनंद का संदेश देता है, उन्हें ஜகானா சாஹதா ஹே. ஸோ இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அதாவது கோமல் கோமல் ஹாத்தோம் ரொம்ப சாஃப்டான கைகளை வச்சு அல்சாயி கலியா. அல்சாயினா லேசினஸா இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்கள் மேல தன்னுடைய கைகளை வச்சு கவி கலியோங்கோ பிரபாத். பிரபாத்னா ஒரு விடியலை கொடுக்கறாரு இல்லையா, எழுப்புறாரு இல்லையா. उन्हें जगाता, जगाना ना टू वेकन देम. और खुशी खुशी अपने जीवन के अमृत से उन्हें सींच कर हरा भरा करना चाहता है. खुशी खुशी அப்படின்னா தன் சந்தோஷங்கள் இல்லையா, குஷினா ஹாப்பினஸ். ஸோ अपने जीवन में தன்னுடைய லைஃப்ல வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது எப்படி அப்படின்னா அமிர்தத்தை கொடுக்கறதுக்கு சமம். ஸோ அமிர்த் அப்படின்னா ரொம்ப, அதாவது இட் இஸ் த அல்டிமேட்டுங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அமிர்தமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நல்லா ஹாப்பியா இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம ஜீவனை ஹரா பரா அப்படி கிரீனிஷா ஆக்கணும் அப்படின்னு தான் கவி ஆசைப்படுறாரு. फूलों पौधों के लिए आप क्या क्या करना चाहते हैं? फूलों அப்படின்னா பூக்கள், பௌதம் அப்படின்னா சின்ன பிளான்ஸ். ஸோ இதுங்களுக்கெல்லாம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, அது வளர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதான் क्वेश्चन. ஸோ இட் இஸ் a very simple question. what will you do? let us see the answer. हमें फूलों पौधों को நம்ம வந்து பூக்களுக்கும் அந்த சின்ன சின்ன செடிகளுக்கும் அதிக சங்கியா மே உகாயேங்கே. சங்கியா அப்படின்னா நம்பர். ஓகே. ஸோ அதிக சங்கியா அப்படின்னா நிறைய பிளான்ஸை நம்ம வளர்த்தலாம். அப்பதான் நம்மளை சுத்தி நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். உன்கி தேக்பால் கரேங்கே. அதுங்களை வந்து வச்சுட்டா மட்டும் போதுமா? இல்லை, நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். தேக்பால் கர்னாக, நம்ம அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். और समय समय पर खाद पानी की सिंचाई आदि की व्यवस्था करेंगे. समय समयना அப்பப்ப காது. காது அப்படின்னா ஃபர்டிலைசர் சொல்வோம் இல்லையா, அது வளர்றதுக்கான உரங்கள் அதெல்லாம் நம்ம போடணும். பானி கி சின்ஹாயி தண்ணி ஊற்றணும் அதுங்களுக்கு. ஆதி கி வியவஸ்தா கரேங்கே. யூ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். फूल पौधों को जंगली जानवर, அதாவது அனிமல்ஸ் கிட்ட இருந்து, ஜங்கலி ஜான்வல்னா வைல்ட் அனிமல்ஸ் और அனிமல்ஸ் கிட்ட இருந்தும், और बेकार तोड़ने वालों से தேவையில்லாம செடிகளை சும்மா இருக்க முடியாம பிப்பாங்க இல்லையா. பேக்கார் தோடுனே அப்படின்னா தோடுனா டு டேக் இட் ஆஃப். ஸோ தேவையில்லாம அது பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுல எல்லாத்துல இருந்தும் அந்த செடிகளை நம்ம காப்பாற்றணும். பச்சாயேங்கன்னா யூ ஹாவ் டு சேவ் ஆல் தோஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் plants. okay. हरे भरे पुष्प पुष्प में एक शब्द की एक ही अर्थ में पुनरावृत हुई है. हरे हरे. हरे हरेங்கிறது ரெண்டு வார்த்தைகள். ஹரே ஹரே, பட் ஒரே வேர்டு தான் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா. புஷ்ப புஷ்ப நடுவுல ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து துவந்த சமாஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ யூ ஆர் linking those two words with a hyphen there. okay. so இத வந்து புனராவிருத் हुई है டுகெதரா சேர்ந்திருக்கு. कविता के हरे हरे ये पात वाक्यांश में हरे हरे शब्द
युग्म पत्तों के लिए विशेषण के रूप में प्रयुक्त हुए हैं. நம்ம போயம்ல படிச்சோம் இல்லையா, ஹரே ஹரே ஏ பாத் அப்படின்னு ஒரு லைன். பாத் அப்படின்னா என்னது? லீவ்ஸ். ஓகே, ஸோ லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹரே ஹரே பச்சை பசேல்னு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் இல்லையா? விசேஷன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ். ஸோ லீவ்ஸ்ன்னு மட்டும் சொல்லாம அந்த லீவ்ஸ் எப்படி இருக்கும்? கிரீனா, எவர் கிரீனிஷா இருக்கும்னு சொல்றது தான் நம்ம வந்து விசேஷன்னு சொல்றோம். இங்க அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கோம். யஹா பாத் சப்த் பஹுவச்சன். ஸோ வாட் இஸ் பஹுவச்சன்? ப்ளூரல். ஓகே, வச்சன்னா சிங்குலர், ஏக்கு வச்சன்னா சிங்குலர், பஹுவச்சன் அப்படின்னா ப்ளூரல். ஸோ பாத்துங்கிற வேர்டு வந்து இட் டினோட்ஸ் இலைகள், லீவ்ஸை குறிக்குதுங்க. இட் இஸ் நாட் அ சிங்கிள் லீஃப், இட் இஸ் அ குரூப் ஆஃப் லீவ்ஸை குறிக்கிறதுனால அது வந்து பஹுவச்சன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளூரல்னு சொல்றாங்க. ऐसा प्रयोग भी होता है जब कर्ता या विशेष्य एक वचन में हो. ஐசா பிரயோக் அப்படின்னா இப்போ இந்த அட்ஜெக்டிவை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், இட் இஸ் அ கிராமர் பார்ட். ஓகேவா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜப் கர்த்தா யா விசேஷ. கர்த்தா அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகே, யூ நோ யுவர் சென்டென்ஸ் வில் கண்டெயின் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் கர்த்தா அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஏக்கு வச்சன்மே சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிற போது और कर्म या क्रिया या विशेषण बहुवचन में. सो कर्म அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகே, கிரியா அப்படின்னா வேர்ப், விசேஷன் அப்படின்னா அட்ஜெக்டிவ். காட் இட் கிளியர்லி? அதெல்லாம் வந்து பஹுவச்சன். பஹுவச்சன்னா என்ன? ப்ளூரலா இருக்கும். ஜைசே வஹ் லம்பி சௌடி பாத்தேன் கர்னே லகா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட் அஸ் ரீட் த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட். வஹ் லம்பி சௌடி பாத்தேன் கர்னே லகா. இதுக்கு சென்டென்ஸ் மீனிங் சொல்லிடுறேன் நான் ஃபர்ஸ்ட். வஹ் அப்படின்னா அவன் இல்லைன்னா அவள், ஹி ஆர் ஷி, எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். லம்பி அப்படின்னா லாங், சௌடி அப்படின்னா வைடு, பாத்தே அப்படின்னா பேசுறது, பேசுறோம் இல்லையா, டாக், ஸ்பீக். கர்னே லகா பேச ஆரம்பிச்சுட்டான். வஹ் அவன் வந்து எப்படி பேசினா, அவன் வந்து பேசினான். வஹ் பாத்தேன் கர்னே லகானா அவன் பேசினான்னு அர்த்தம். எப்படி பேசினான்னு கொடுத்துருக்காங்க. லம்பி சௌடி ரொம்ப நீளமா பேசினா. லம்பி சௌடி பாத்தேன் கர்னே லகா. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா வஹ் சப்ஜெக்ட் வந்து சிங்குலர். ஓகே, ஏக்கு வச்சன். லம்பி சௌடி பாத்தே, பாத்தே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கிரியா, இது வந்து வேர்ப். ஸோ வேர்ப் வந்து பஹுவச்சன்ல இருக்கும், ப்ளூரலா கூட வர சான்சஸ் இருக்கு. இப்படி கவிதா மே கவிதையிலிருந்து ஏக் ஹி शब्द का एक से अधिक अर्थों में भी प्रयोग करता है. ஸோ கவிதால போயம்ல ஒரே வேர்ட் வந்து ஏக் சே அதிக் அர்த்த டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்ல குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. तीन बरे काती तो ते वे तीन बरे काती है. तीन बरे काती அப்படின்னா जो तीन बार काती है, மூணு வேளை. तीन அப்படின்னா மூணு, பார் அப்படின்னா 3 times a day, காத்தினா ஈட்டிங். ஓகேவா? ஸோ அப்படியும் சொல்லலாம். வஹ் தீன் பரே கானே லகி ஹே. வஹ் அப்படின்னா அவன், தீன் பரே 3 times a day he is eating இப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த சென்டென்ஸ்ல. ஏக் ஷப்த் இதுல ஒரு வேர்டான பேர் கா தோ அர்த்த ஹை, அர்த்தங்கள் இருக்கு. பிரயோக கர்னே சே வாக்கிய மே चमत्कार आ गया है. इसे யமக் அலங்கார் கஹா ஜாத்தா ஹை. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டே ரெண்டு மீனிங்ஸை கொடுக்குற மாதிரி இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? யமக் அலங்கார். இசே யமக் அலங்கார் கஹா ஜாத்தா ஹை. ஸோ யமக் அலங்கார் அப்படின்னா ஆண்டனா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வார்த்தை வந்து
ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை குறிக்கக்கூடிய சொற்கள். कभी कभी उच्चारण की समानता से शब्दों की पुनरावृत्ति का आभास होता है. உச்சாரன் அப்படின்னா உச்சரிப்பு. உச்சரிப்புல வந்து ஒரே மாதிரி இருக்கும். சமானத்தா அப்படின்னா சேம், சமானமா இருக்கும் அந்த சொற்கள். பட் மீனிங்ஸ் வந்து डिफर आगुम. जबकि दोनों दो प्रकार के शब्द है, जैसा मन का, मन का. மன் கான்னு தனியாவும் சொல்லலாம், இல்லை மனக்கா அப்படின்னு சேர்த்தி கூட நம்ம சொல்லலாம். ஸோ உச்சரிப்பில் வந்து சேமாக இருக்கும். மன்கான்னு தான் சொல்லுவோம் இதை. பட் there will be difference in the meanings. अर्थ में अलग. ऐसे वाक्यों को एकत्र कीजिए जिनमें एक ही शब्द की पुनरावृत्ति हो. So இப்ப நீங்க வந்து உங்க ஆக்டிவிட்டி என்னன்னா இந்த மாதிரி you have to frame sentences for the words given below. So let us see few examples for these. बातों அப்படின்னா बातों बातों में हम दोनों ने रास्ता पार कर लिया. बातों நம்ம பேசிட்டே हम दोनों நம்ம ரெண்டு பேரும் रास्ता पार कर लिया. we have crossed the way. रास्ता அப்படின்னா வே, அந்த வழியை தாண்டி போயிட்டோம். பார் கர்லியானா we have crossed the way அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ். you can write your own sentence. okay. रह कर, मुझे रह कर अपनी स्वर्गवासी दादी की याद आती है. मुझे रह करना எனக்கு எப்ப பார்த்தாலும் என்னுடைய, அப்படின்னா என்னுடைய ஸ்வர்கவாசி தாதி, தாதினா பாட்டி, ஸ்வர்கவாசின்னா அவங்க ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த பாட்டியோட ஞாபகம், யாத் அப்படின்னா ஞாபகமா வருது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் லால் லால். सोनू ने पास सोनू के पास गुलाब के लाल लाल फूल है. சோனு அப்படின்னா ஒரு பையனோட பெயர். அவன்கிட்ட, பாஸ் அப்படின்னா அவன்கிட்ட, குலாப்னா ரோஸ், அது என்ன கலர்ல இருக்குன்னா லால் லால் ஃபூல் ஹே, நல்லா ரெட் ரோசஸ் வந்து அவன்கிட்ட இருக்கு. ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர். ஓகே. நெக்ஸ்ட் சுபஹ் சுபஹ். மேரி தாதி என்னுடைய பாட்டிமா. சுபஹ் காலை வேளையில, காலங்காலையில ஹரே ராம் 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 ஹரே ஹரே இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹரே ராம்னு ஜெபம் பண்ணுவாங்க. ராத்தோ ராத், ராத்திரியோட ராத்திரி. சோர்னா திருடங்க. ராத்தோ ராத், ராத்திரியோட ராத்திரியா. கர்கா சாமான், கர் அப்படின்னா வீடு இல்லையா, சாமான்னா வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும், லேக்கர் எடுத்துட்டு, சம்பத் ஹோ கயா ஓடி போயிட்டான், அப்ஸ்கேண்ட் ஆயிட்டான்னு சொல்றாங்க. அடுத்தது घड़ी घड़ी. तुम घड़ी घड़ी दरवाजे पर क्या देखते हो. நீ, தும்னா நீ வந்து, घड़ी घड़ी வாட்ச் பண்ணி, கிளாக் வாட்ச் பண்ணி, ஜன்னல் வழியா, தர்வாஜே அப்படின்னா ஜன்னல் வழியா என்ன பார்த்துட்டு இருக்க, देखते हो, what are you seeing. okay, so you can write your own sentences for all these ekatra words. कोमल गात, मृतुल वसंत, हरे हरे ये पात. विशेषण जिस संज्ञा या सर्वनाम की विशेषता बताता है उसे विशेष्य कहते हैं. ஸோ இங்கே வந்து பாருங்க, இது நம்ம போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். காத் அப்படின்னா ஷரீர், உடம்பு. கோமல்னா சாஃப்ட். ஸோ இது வந்து அந்த சாஃப்டான பாடி. ஸோ திஸ் இஸ் ஒன் விசேஷன். ஸோ கோமல்ங்கிறது விசேஷன். அதே மாதிரி மிருத்துல் வசந்த், மிருத்துல் அப்படின்னாலும் சாஃப்ட் தான். வசந்த் அப்படின்னா இந்த வசந்த காலத்தை குறிக்குது இல்லையா. ஸோ வசந்த்னு மட்டும் சொல்லாம அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு சொல்றாங்க. என்ன அட்ஜெக்டிவ் அது? மிருத்துல் வசந்த். அதே மாதிரி ஹரே ஹரே ஏ பாத், பாத் அப்படின்னா லீவ்ஸ். லீவ்ஸ் எப்படி இருக்கு? ஹரே ஹரே, ஸோ கிரீன், பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ விசேஷன் ஜிஸ் சங்கியா, சங்கியானா ஆல் தீஸ் ஆர் நவுன்ஸ் இல்லையா. காத், வசந்த், பாத் இதெல்லாமே நவுன்ஸ். ஸோ ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்றது தான் ஒரு அட்ஜெக்டிவோட ஒர்க். ஒரு நவுனை மட்டும் இல்லை, சர்வநாம் அதாவது ப்ரோனவுன்ஸ் எல்லாத்தையுமே வந்து डिस्क्राइब பண்ணும் adjectives. उसे विशेष्य कहते हैं. ऊपर दिए गए वाक्यांशों में गात, இப்ப நான் சொன்னேன் அதே தான், गात, वसंत, पात இந்த शब्दக்கு எல்லாம் வந்து விசேஷன் கொடுத்திருக்காங்க. क्योंकि इनकी विशेषता क्रमश कोमल, विशेषता எது? कोमल,
மிருத்துல் ஹரே ஹரே இதெல்லாம் தான் விசேஷன் சப்தம். இப்ப ஹிந்தி விசேஷனோ மே ஹிந்தியில அட்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். குணவாச்சக் விசேஷன். குணவாச்சக் அப்படின்னா குணங்களை பேஸ் பண்ணி adjective. You call it as qualitative adjectives. Okay, that is your first part. Next, பரிமாணவாச்சக் விசேஷன். பரிமாணவாச்சக் அப்படின்னா quantitative, quantity base பண்ணி சொல்றோம் இல்லையா, so that is பரிமாணவாச்சக் விசேஷன். Third one is சங்க்யாவாச்சக். The adjective using numbers, அது பேஸ் பண்ணி வருது. Third adjective is சங்க்யா அப்படின்னா நம்பர். ஸோ நம்பரிங்ல வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். லாஸ்ட் வந்து சர்வநாமிக் விசேஷன். இந்த ப்ரொனவுன்ஸ் பேஸ் பண்ணி வருது இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ். ஸோ தேர் ஆர் 4 விசேஷன்ஸ் இன் ஹிந்தி லாங்குவேஜ். லெட் அஸ் see few examples. ஃபர்ஸ்ட் குணவாச்சக் விசேஷன். நான் என்ன சொன்னேன், குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா. ஸோ இப்போ வந்து பந்தர் அப்படின்னா மங்கி. எப்பேற்பட்ட மங்கினா அச்சா பந்தர், ரொம்ப நல்ல மங்கி. அச்சா அப்படின்னா குட். ஸோ குட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் which qualifies the noun பந்தர். நெக்ஸ்ட் சுந்தர் கார். ஸோ இந்த மாதிரி சுந்தர் அழகு, அச்சா, ஹர் ஹரே இதெல்லாம் சொல்லும் போது தட் இஸ் குணவாச்சக் விசேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பரிமாணவாச்சக். பரிமாணவாச்சக்னா என்னது, குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ வந்து இங்க பாருங்க எக்ஸாம்பிள், தோ கஜ் ஜமீன். ஜமீன் அப்படின்னா நிலம், லேண்டுன்னு சொல்லுவோம். எவ்வளோனா தோ 2 கஜ். கஜ் அப்படிங்கிறது சென்ட் அப்படிங்கிற மாதிரி, ஸ்கொயர் ஃபீட்னு நம்ம மெஷர் பண்றோம் இல்லையா அது. ஸோ தோ கஜ் ஜமீன். ஸோ யூ மெஷர் சம்திங் வித் அண்ட் கிவ் த குவான்டிட்டி ஆஃப் தட் வேர்ப் நவுன். ஸோ அதுதான் வந்து நம்ம பரிமாணவாச்சக் விசேஷன்னு சொல்றோம். ஐ திங்க் யூ ஆர் கிளியர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 4 கிலோ கேஹூ. கேஹூ அப்படின்னா என்னது, வீட், கோதுமைன்னு சொல்லுவோம். எவ்வளோ, 4 கிலோ, 4 கிலோல கோதுமை வாங்கினேன் அந்த மாதிரி சொல்றது வந்து பரிமாணவாச்சக் விசேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்க்யாவாச்சக் விசேஷன். சங்க்யா மீன்ஸ் என்னது, நம்பர். ஸோ நம்பரிங் பேஸ் பண்ண அட்ஜெக்டிவ்ஸ். எக்ஸாம்பிள், சந்தரே, 4 சந்தரே, பிரதம ஸ்தான். ஸோ இந்த மாதிரி லைக் இப்போ 4 அப்படின்னா 4, பிரதம அப்படின்னா ஃபர்ஸ்ட், ஸ்தான்னா பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், யூ காட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. ஸோ தட் இஸ் சங்க்யாவாச்சக் விசேஷன். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் சர்வநாமிக் விசேஷன். சர்வநாம்னா என்னது, ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு விசேஷனை கொடுக்கறது, அட்ஜெக்டிவ் கொடுக்கறது. இப்போ இங்க பாருங்க, யஹ் லால் ஃபூல் ஹே. யஹ் இது வந்து லால் அப்படின்னா என்னது, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பூ, ஃபூல் ஹே. வஹ் தேரி ஃப்ராக் ஹே. வஹ்னா அது வந்து உன்னுடைய ஃப்ராக். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது வந்துட்டு சர்வநாமிக் விசேஷன்ஸ். That's all. We have come to the end of the session. Thanks for watching this video. Shortly I will be uploading lesson 2. Please subscribe to this channel so that you can get notified. Thank you.